வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட வேரியஸ் ஸ்டெப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 30,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 45 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மே மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIELIT, அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழேங்கிற ஒரு நிறுவனம். ஓகேங்களா? அதாவது அரசு நிறுவனம் தான் இது. இங்கேருந்து உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்சுவல் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ். ஓகேங்களா? இது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஐடியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் அசோசியேட் ட்ரைனிங்கில் 2 வேக்கன்சிஸ். ப்ராஜெக்ட் இன்ஜினியர் VLSIயில் 1 வேக்கன்சிஸ். ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் 1 வேக்கன்சிஸ். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவில் 1 வேக்கன்சிஸ். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரியில் 1 வேக்கன்சி. சேலரி கன்சாலிடேட்டடாக பர் மந்த்துக்கு 35,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூ அல்லது டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஷார்ட் லிஸ்ட்டை பண்ணிவிட்டு ஆன்லைன் இன்டர்வியூவோ அல்லது டெஸ்ட்டோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 45 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BA BTech ME MTechல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது NIELITயில் B லெவலில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அல்லது MCA MSc கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ மேத்தமெட்டிக்ஸோ இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். ஓகேங்களா? குட் நாலேஜ் ஆஃப் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 years பாஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங்க்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்டிங் ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் ட்ரைனிங்கில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. பர் மந்த்துக்கு சேலரி 30,000 ரூபாய் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கும் ஆன்லைன் இன்டர்வியூவோ அல்லது டெஸ்ட் மூலமாகவும் உங்களை ரெக்ரூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 45 வயது வரைக்கும் எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BA BTechல கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது மாஸ்டர் டிகிரி MScயில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ IT அல்லது எலக்ட்ரானிக்ஸோ அல்லது அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அல்லது ஃபிசிக்ஸ் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஜாப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் VLSIயில் 1 வேக்கன்சிஸ், 30,000 ரூபாய் சேலரி. அதே மாதிரி சேம் ஆன்லைன் இன்டர்வியூ அல்லது டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 45 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா BA BTechல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது CS அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அல்லது IT அல்லது EEE அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு IT எலக்ட்ரானிக்ஸு அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள்.
அடுத்த போஸ்டிங் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இதில் 1 வேகன்சிஸ் இருக்குது. 30,000 ரூபாய் சேலரி. ஆன்லைன் டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ இருக்கும். 45 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் அல்லது எம்இ எம்டெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோ அல்லது ஐடி இது ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். அல்லது என்ஐஇ எல்ஐடியில் பி லெவல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அல்லது எம்சிஏ எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி படிச்சிருந்தா எலிஜிபிள். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்குறாங்க. ஓகேங்களா. ஜாப்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த போஸ்டிங்ஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவில் 1 வேகன்சிஸ் இருக்குது. சேலரி 45,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். 45 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் எம்எஸ்சி எம்பிஏ எம்சிஏ ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் எந்த டிசிப்ளினாலும் ஓகே தான். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதோட 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்குறாங்க அவங்க சொல்லியிருக்க டிபார்ட்மெண்ட்டில். ஓகேங்களா. இந்த ஜாப்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 1 வேகன்சிஸ் இருக்குது. 30,000 ரூபாய் சேலரி இருக்கும். ஆன்லைன் இன்டர்வியூ அல்லது டெஸ்ட் மூலமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. 45 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இது தான். ஆன்லைன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் போய்ட்டு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸ்டார்டிங் டேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 15லேருந்து மே மாதம் 29ஆம் தேதி ஈவினிங் 5 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஈவினிங் 5 o'clock மேலே போர்ட்டல் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ணுறப்ப வேலிடான மெயில் ஐடி ஃபோன் நம்பர் இதெல்லாமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூவாகவும் நடக்கலாம் அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூவும் நடக்கலாம். அதற்கான இன்டிமேஷன் உங்களுக்கு மெயில் மூலமாக தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் அதாவது குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ், ஏஜ் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், டீட்டெயில்டு ரெஸ்யூம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸை மெயில் மூலமாக தெரியப்படுத்தி அவங்கள இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங்காகவும் இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 200 rupees சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை நீங்கள் அவங்க சொல்லியிருக்க இந்த பேங்க் டீட்டெயில்ஸுக்கு பெய்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ பெய்ட் பண்ணி அதோட ப்ரூஃப்மே நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களை வந்து அந்த அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியலாக 1 இயருக்கு வந்து இதோட ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஒர்க்கை வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.